படிப்பு வந்து ஆவரேஜ் தான். அது வந்து நான் ஓஹோன்லாம் படிக்கிற பையன் கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க, இந்த அப்போ நாங்கள் படிக்கல 11th இருந்துச்சு. 10th இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட் எடுப்பாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அந்த எலெக்டிவ் சப்ஜெக்டில் எங்கள் வாத்தியார் எனக்கு எலெக்டிவ் சப்ஜெக்ட் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் அம்மா கூட பிறந்த 7 பெண்கள், ஒரு ஆண். அப்பா கூட பிறந்தது 2 பேர் தான். படித்த தலைமுறை படித்தவன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வருவோம். நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். பெரிய படிப்பு இல்லை, ஆனால் ஆவரேஜ் படிப்பு. அதனால் நான் என்ன எலெக்டிவ் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கே நமக்கு ஆள் இருக்காது. அப்போ வாத்தியார் தானே முடிவு எடுக்கணும். எங்கள் வாத்தியார் ஜெயராஜ் வாத்தியார்னு சார் இருந்தாங்க. அவருடே உனக்கு பயாலஜி போட்டிருக்கண்டா அப்படின்னாரு. என்னன்னு எனக்கு தெரியாது. பயாலஜி எலெக்டிவ் சப்ஜெக்ட். அவர் ஏன் போட்டாருந்தா நான் நல்லா படம் வரைவேன். அதுக்கு என்னை வந்து பயாலஜி எலெக்டிவ் சப்ஜெக்டாக போட்டு விட்டார். பயாலஜி யார் எடுக்கிறது? ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறவன், டாக்டர் படிக்க போகிறவன், அந்த அது சம்மந்தமான படிப்பு படிக்கிறவன் தான் பயாலஜி எடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எடுக்க வேண்டிய கோர்ஸ் எதுன்னா செக்ரட்டரியேட் கோர்ஸ். அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் சார் வந்து 10th 11th அது 10th 11th முடிச்சுட்டு பியூசி பண்ணணும். எங்களுக்கு பியூசி இருந்துச்சு. பியூசி தேவங்க காலேஜ்னு ஒரு இதுக்கு போகிறோம். பயாலஜி எடுத்துருக்கணுன்னு பிரின்ஸிபல் என்னை ஏறாருங்க பார்த்தாரு. ஏன்னா சார் நான் பியூசியில் தான் ஒரு வேட்டியே கட்ட ஆரம்பிச்சேன். எனக்கு பேண்ட்டே கிடையாது, அரைக்கால் ட்ரௌசர் தான். பேண்ட்டு கூட எனக்கு அப்போ கிடையாது. அப்போ பியூசியில் ட்ரௌசரோடு தான் போகிறேன். அப்போ உள்ள அனுமதிக்கலை. அப்புறம் வந்து ஒரு வேட்டி எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து அவருடைய 8 முழ வேட்டியை பாதியாக கிழிச்சு என்னை கட்டி விட்டு மறுபடியும் கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போனால் பயாலஜி ஏன் எடுத்தேன்னு கேட்டார். எனக்கு விளங்கவே இல்லை. அப்புறம் தோது எது தோதோ அதை போடுங்க ஏன்னார் எங்கள் அப்பா. அப்போ எனக்கு காமர்ஸ் குரூப் கொடுத்தாங்க. நான் பியூசியில் காமர்ஸ். அதுக்கடுத்து டிகிரி போகணும். டிகிரியில் காமர்ஸ் எடுத்ததுனால பிகாமுக்கு அப்போ ஒரு கிராக் இருந்தது. மறுபடியும் எஸ்பிகே காலேஜ்னு ஒரு காலேஜில் ஸ்கூல் வந்து 6லேருந்து 11 எஸ்பிகே ஸ்கூல் தான். பியூசி வந்து தேவாங்க காலேஜ். தேவாங்க காலேஜ்னால் உங்களுக்கு நினைவு வர எது தெரியுமா? நம்ம நிர்மலா தேவி. அந்த நிர்மலா தேவி 10 வருஷம் உள்ளே இருக்கிறதுக்கு நான் இருந்தால் காரணம். இந்த பெண்களை மேல் மட்டத்துக்காக வலை வீசி பேசின ஒரு அம்மா ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணோம். அந்த அம்மா அது வேலை பார்த்த காலேஜ் தான். அதில் தான் பியூசி பண்ணேன்.